அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள 500 மில்லியன் ரூபாய் குறை நிரப்பு மதிப்பீட்டினூடாக மக்களுக்கு கிடைக்கவுள்ள நிவாரணங்கள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று பாராளுமன்றத்தில் தெளிவுபடுத்தினார். டாலரின் பெறுமதியை நிலையாக பேணுவதற்காக சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து 200 மில்லியன் அமெரிக்க டாலர் உடனடியாக உதவி எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி இங்கு குறிப்பிட்டார். 2026ஆம் ஆண்டு திட்டமிடப்பட்டிருந்த டாலர் அளவை விட 500 பில்லியன் டாலர் மேலதிகமாக ஈட்டுவதன் மூலம் டாலரின் மீதான அழுத்தத்தை தவிர்க்க முடியும் என தெரிவித்த ஜனாதிபதி அதனூடாக வழங்கப்படவுள்ள நிவாரண பொதி குறித்து பின்வருமாறு விவரித்தார். முழுமையாக 6282 வீடுகளுக்கு சேதம், 4543 வீடுகளுக்கு பகுதியளவில் சேதம், எவ்வித சேதமும் ஏற்படாத போதிலும் என்பிஆர்ஓவினால் அனுமதி வழங்காத 6877 வீடுகள் உட்பட மொத்தம் 17,648 வீடுகளுக்கு 3 மாத காலத்திற்கு மாதம் ஒன்றிற்கு 50,000 ரூபாய் வீதம் வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். அனர்த்த நிலைமை தணிந்த பின்னர் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் வீடுகளை சுத்தப்படுத்துவதற்காக 25,000 ரூபாய் வழங்கல், தளபாடங்கள் சேதமடைந்த வீடுகளுக்கு அடிப்படை உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக 50,000 ரூபாய் வழங்கல். முதற்கட்டமாக முழுமையாக வீடுகளை இழந்தவர்கள், வாழ்வாதாரத்தை இழந்தவர்கள், என்பிஆர்ஓ பரிந்துரைகளை கொண்ட பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளின் உரிமையாளர்கள் அல்லது வீடுகள் சேதமடையாத போதிலும் அபாய நிலை காரணமாக வீடுகளுக்கு செல்ல முடியாதவர்களுக்கு ஜனவரி முதல் 3 மாத காலத்திற்கு 50,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கல். வீடுகள் முழுமையாக சேதமடைந்தவர்கள், பகுதியளவில் சேதமடைந்தவர்கள் அல்லது வீடுகளுக்கு சேதம் ஏற்படாத போதிலும் என்பிஆர்ஓ பரிந்துரையின் பேரில் வீடுகளை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டவர்களுக்கு தலா 25,000 ரூபாய் வழங்கல். நெல், சோளம், நிலக்கடலை மற்றும் ஏனைய தானியங்களை பயிரிட்டுள்ளவர்கள் ஒரு ஹெக்டேருக்கு 1,50,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கல். மிளகாய், வெங்காயம், பப்பாளி, வாழை உள்ளிட்ட செய்கைகளை மேற்கொண்ட விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டேருக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும். அடர்த்திக்கு ஏற்ப மிளகு, ஏலக்காய், கோபி ஆகிய பயிர்களுக்கு நட்டையீடு வழங்கப்படும். கால்நடை மருத்துவ அலுவலகங்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கலப்பின பசுவிற்கு தலா 2 லட்சம் ரூபாய் வீதம் அதிகபட்சம் 10 பசுகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படும். ஒரு நாட்டு பசுவிற்கு 50,000 ரூபாய் வீதம் அதிகபட்ச 20 பசுகளுக்கு கொடுப்பனவு வழங்கப்படும். பன்றி, ஆடு மற்றும் செம்மறி ஆடு வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள பதிவு செய்யப்பட்டவர்களுக்கு ஒரு விலங்கிற்கு 20,000 ரூபாய் வீதம் அதிகபட்சம் 20 விலங்குகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படும். உயிரிழந்த ஒரு முட்டையிடும் கோழிக்கு 500 ரூபாய் வீதம்